லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மூளையில ஒரு சிக்கல் இல்லனா உனக்கெல்லாம் மூளையே இல்லன்னு நினைக்கிறேன். எதுக்கும் டாக்டர் கிட்ட செக் பண்ணலாம், சரியா? ஐயே, பைத்தியம் பிடிச்ச டாக்டர் கிட்ட போறது நீயா நானானு நானும் பாத்துடுறேன். உனக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆதிரா. அப்படியே நீ சொல்ற மாதிரி உன்னை மனைவியே ஏத்துட்டு இருந்தா இந்நேரம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கணும்ல. இதுதான் நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு சொல்றேன். நீ ஒப்புக்கு இருக்கிற பொண்டாட்டி ஓடி போயிருந்தாலும் நான் மட்டும்தான் ஒரிஜினல். நீ என்னதான் உருண்டு பிறண்டாலும் உன்னால திருமாறன் கூட ஒட்டவே முடியாது. அதுதான் உன்னோட விதி. நல்லாதான் பேசுறேன், அதுக்காக உன்னை பாராட்டி ஆகணும். ஆனா இது வாழ்க்கை, நாடக மேடை இல்ல. உன் நடிப்பு திறமெல்லாம் இங்க செல்லாது. உண்மையா இருந்தாதான் உண்மையான உறவு கிடைக்கும். பொய்யா பேசி போலியா இருந்தா அந்த மாதிரி ஆளுங்க தான் உன் பக்கம் வருவாங்க. நீ அகிலனை நம்பி போன, அப்புறம் அவன் துரோகம் பண்ணிட்டான்னு சொன்ன. கடைசியா மொத்தமும் பிளான்னு பேசிக்கிட்டீங்க. நல்ல புருஷனை இழந்துட்ட, நல்ல குடும்பத்தை தொலைச்சிட்ட, நல்ல எதிர்காலத்தை கோட்டை விட்டுட்ட. யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையா இருஎன்ன? உன் தத்துவத்தெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடு. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னையும் தூக்கி அதுலயே போடுறேன். மொத்தமா இந்த வீட்டையே நான் ஒழிச்சு கட்டுறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு தடவையும் தோத்து போற மாதிரி கடைசி வரைக்கும் அது மட்டும் தான் நடக்கும். என்ன பார்த்து பூஜை பண்ணலாம், என்ன பார்த்து சடங்கு செய்யலாம், என்ன பார்த்து என் இடத்துக்கு ஆசைப்படலாம். ஆனா அது என்னைக்குமே நடக்காது. திருமாறனுக்கும் எனக்கும் திரும்பவும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கும் நீ தான் ஆயா வேலை பாப்ப. அது நடந்தே தீரும். அத மாத்தி எதுவுமே நடக்காது. உனக்கு பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். நீ எந்த இடத்துல இருக்க நான் உனக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமையா போகும்? இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ஆதிரா, அம்மா, என்னோட ஆசை மகளுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூம்மா. சரி, திருமாறனுக்கு தெரியுமா? அதனாலதாம்மா வெயிட் பண்றேன். அப்ப வரும்போது தூக்க முடியாத ஒரு கிஃப்ட தூக்கிட்டு வர போறான். ரெடியா இருந்துக்க. மா, அவர்கிட்ட நான் கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்க்கலம்மா. நைட்டு 12 மணிக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணுன்னு அவரோட உள்ளத்துல இருந்து வரிசையா எனக்கு வாழ்த்து சொன்னா போதும். இதெல்லாம் ஒரு ஆசையா ஆதிரா? இதுவே எனக்கு சந்தோஷம் தாமா. அவருக்கு என் பர்த்டே ஞாபகம் இருக்குன்றதே எனக்கு சந்தோஷம் தானே. அவன் கேக் வாங்கிட்டு வந்தாலும் நீ வேண்டான்னு சொல்லிடுவ போல இருக்கே. அதுக்கு மேல அவரோட விருப்பம்ப்பா. சரி, எனக்கு தெரிஞ்சு திருமாறன் கேக்கோட தான் வருவான். நீ வெயிட் பண்ணு. ஆதிரா, ஆதிரா, ஏன் அப்படி பாக்குற? ஆதிரா, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்ப டிஃபன் எடுத்து வை, பசிக்குது. ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? சுத்தமா ஞாபகத்துல இல்லையா? இல்ல விளையாடுறாரா? இப்படி மறந்திருப்பாரு? என் மேல இருக்கிற பாசமே அவ்வளவுதானா? சச்சா, அப்படிலாம் இருக்காது. சும்மா என்ன கிண்டல் பண்றாருன்னு தான் நினைக்கிறேன்.
அதிரா ஆ ஆ கொஞ்சம் குருமா ஊத்து. ம். சாப்பிட்ட பிறகு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆதிரா, அம்மா, காலையில எனக்கு தாலி கட்டும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்பவும் அதே சந்தோஷத்தோட தான் காத்துட்டு இருந்தேன். எதுவுமே நடக்கல. ஆதிரா, இதுல என்ன இருக்கு? நான் போய் சொல்றேன். இல்லம்மா, வேண்டாம். அவரே வந்து சொன்னாதான் நல்லா இருக்கும். நம்ம சொல்லி ஞாபகப்படுத்தினா அது ஒரு மாதிரி இருக்கும்மா. ஆதிரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆம்பளைங்க 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க. அவங்களுக்கு வேலை டென்ஷன் அது இதுன்னுலாம் இருக்கும். ஒரு வேலையில இத மறக்கிறது சகஜம் தானே? எது பொண்டாட்டியோட பிறந்த நாள் மறக்கிறது சகஜமா? அட, நீ வேற ஆதிரா. அவனோட பிறந்த நாளே அவனுக்கு ஞாபகம் இருக்காது. இது நிறைய பேருக்கு இருக்கிற பழக்கம் தான். இத ஒரு குறையா நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் போய் சொல்லிட்டு வரேன், நீ சும்மாரு. அம்மா, அம்மா விடுங்கம்மா. அவர் ஒரு வேளை நைட்டு விஷ் பண்ணுவாரோ என்னவோ. அப்படி உனக்கு நம்பிக்கை இருந்தா அது வரைக்கும் காத்துட்டு. இல்லனா நீயா சொல்லிடு. அது ஒன்றும் தப்பு இல்ல. புருஷன்கிட்ட சொல்றதுக்கெல்லாம் பொண்டாட்டி இவ்வளோலாம் யோசிக்க வேண்டியதில்ல. பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு அவர் நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணுவாருன்னு தோணுது. அப்ப அதையே நம்பு, அப்படிதான் நடக்கும். என் ஆதிராவுக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ம். தேங்க்யூம்மா. ஓ, பிறந்த நாளா? திருமாறன் நைட்டு உன் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ண போறாரா? கெடுத்து விடுறேன் இரு. என்னவா இருக்கும்? ஒர்க் ப்ரெஷர்ல மறந்துருப்பாரோ? அம்மா சொன்ன மாதிரி நம்ம ஞாபகப்படுத்தினாதான் என்ன? நம்மளே போய் நமக்கு பர்த்டேன்னு எப்படி சொல்றது? ஓகே, ஒரு க்ளூ ஆவது கொடுக்கலாம். அப்பவாவது பர்த்டேவை கண்டுபிடிக்கிறாரான்னு பார்க்கலாம். ஹலோ சார், சாருமதி விலைக்கு பேசின ஆள் வரதராஜன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற லாட்ஜில் தங்கியிருக்கான். நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உடனே பிடிச்சிடலாம். அப்படியா? ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை சார். விஷயம் என்னன்னு கேளுங்க. ஒரு ஃப்ராடு ப்ரொடியூசர் சார். அவன் பல பேர் வாழ்க்கையை அடிச்சிருக்கான். வந்தீங்கன்னா உடனே பிடிச்சிடலாம். உனக்கு எப்படி தெரியும்? அவன் என் கண்ணு முன்னாடி தான் சார் நிற்கிறான். அவன் மட்டும் இல்லை, அவனோட நிறைய ஃப்ராடு பசங்கள்லாம் நிற்கிறாங்க சார். மொத்தமாக அவங்கள பிடிக்கணும்னா இப்போவே கிளம்பி வாங்க. உன் பேர் என்ன? என் பேரெல்லாம் வேண்டாம் சார். அவனால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் அவனால் பர்சனல் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அவனை அரெஸ்ட் பண்ணோன்னா உடனே நான் சொன்ன இடத்துக்கு வாங்க. ஹலோ 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 ஏங்க, என்னங்க? சாருமதியை கடத்தினவங்க ஒரு இடத்துல மறைச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா இருக்காதுங்க. எஸ்பி சொன்னாரா? இல்ல, இதெல்லாம் ஒரு திட்டமா கூட இருக்கலாங்க. இந்த நேரத்துல நீங்க வெளியில போறது ஆபத்து. நான் ஒரு போலீஸ்கார ஆதிரா. இதுக்கெல்லாம் பயந்தா நான் எப்படி வேலை பார்க்கறது? ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியலங்க. நீங்க பயப்படுறீங்கன்னு நான் சொல்லல. எச்சரிக்கையா இருங்கன்னு தான் சொல்றேன். உங்களை தனியா வர வைக்கிறதுக்கு அவங்களே ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அதையே நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இது அகிலனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆதிரா. சாருமதியை கடத்திக்கிட்டு போனவங்க. நான் அவங்க கிட்ட இருந்தா சாருமதியை காப்பாத்தினேன். உனக்கு மறந்து போச்சா? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவங்களும் அகிலனோட ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்ல. அதிரா, நீ தேவையில்லாம யோசிக்கிற. நான் உன்னை பிடிச்சி முட்டிக்கு முட்டி அடிச்சா எல்லா உண்மையும் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நான் உனக்கு விளக்கமா சொல்றேன். தப்பு பண்ண உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க தான் கிளம்புறேன். தப்பா எதுவும் நடக்காது.
என்ன யோசிக்கிற ஆதிரா? என்னன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. திரும்பவும் என்ன யோசிக்கிற ஆதிரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், என்ன ஆதிரா இது? தைரியமா இரு. ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி வியாபாரம் பண்றவங்கள சும்மா விடணுமா? உங்களை உண்டுலன்னு பண்ணிட்டு வரேன். ஆதிரா, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், நீ படுத்து தூங்கு. ஆள் வச்சு ஃபோன் பண்ண வச்சது நான் தான். 12 மணிக்கு எப்படி திரும்ப வருவாரு? சொன்ன அட்ரஸ் போய் சும்மா திரும்பி வந்தாலே விடிஞ்சிரும். இதுல ப்ரொடியூசரை தேடி வர அலையணும். அப்படி ஒருத்தர் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் ஆதிராவோட பர்த்டே அம்பேல் தான். வரேன். ஆதிரா, என்ன பண்றீங்க? என்ன ஆதிரா, முகமெல்லாம் சோகமா இருக்கு. ஏதோ பெரிய தோல்வியை சந்திச்சிட்டீங்க போல இருக்கு. என்னன்னு உங்க வாயால சொன்னா நான் சந்தோஷப்படுவேன்ல. சரி, நீங்க சொல்லனா என்ன, நானே சொல்றேன். பர்த்டேன்னு தெரியாம திருமாறன் வெளியே கிளம்பிட்டாரு, அதான விஷயம். என்ன பண்றது ஆதிரா, எல்லாத்தையும் தாங்கி தானே ஆகணும். உரிமை இருந்தா சத்தமா கேட்டிருக்கலாம், அதுக்கும் வழி இல்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எத்தனை நாளைக்கு தான் ரப்பர் ஸ்டாம்ப் பொண்டாட்டியாவே இருக்கிறது? ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி, எதிர்த்த வீட்டுக்காரங்க மாதிரி அப்பப்ப சிரிச்சு பேசிக்கிறீங்க. அதை நம்பிக்கிட்டு புருஷன் அரசன்னு புலம்பிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்ப ஒரு நாள் எனக்கு பர்த்டே. திருமாறன் என்ன கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு கிஃப்ட் கொடுத்து கேக் வெட்ட சொன்னாரு. நினைச்சாலே நெஞ்செல்லாம் இனிக்குது. பர்த்டேனா அதான். அப்படிப்பட்ட சந்தோஷம் உனக்கு நடக்கவே நடக்காது. அது எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ எதுவும் பேசிட்டு இருக்காத. பாரு, இவ்ளோ நடந்தும் நீ அப்படியே மெயின்டைன் பண்றத. திருமாறன் தான் உன்னை அம்போன்னு கழட்டி விட்டுட்டு போனதை நான் தான் பார்த்தனே. இப்ப அதுக்கு என்ன? அவருக்கு வேலை இருக்கு, போயிட்டாரு. நீ உன் வேலையை போய் பாரு. என் வேலையே இதாம்மா, உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. காரணமும் காரியமும் அமையும் போது கால வாடுறது, நல்லா சிரிக்கும் போது கழுத்த நெரிக்கிறது, மொத்தத்துல உன்னை ஒழிச்சு கட்டுறது. இதுதான் என் முழு நேர வேலையே. நீ பெரிய குற்ற உணர்ச்சியில இருக்க, அதான் உனக்கு மத்தவங்க மேல இவ்ளோ கோவம் வருது. ஒரு சின்ன திருத்தம், எனக்கு மத்தவங்க மேலாம் கோவம் இல்ல, உன் மேலதான் அப்படியே கொலபெரியா இருக்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன இந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டு ஏன் இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டல, உன்னை சும்மா விடுவேன்னு நினைச்சியா? உன்னை நான் சாகுற வரைக்கும் வாழ விட மாட்டேன். அதுதான் என்னோட லட்சியமே. உன்னால எதையுமே அடைய முடியாது. நீ கடைசியா தனியா தான் நிக்க போற பாரு. அது வரைக்கும் உனக்கு என்னையும் புரியாது, நான் சொல்றது உனக்கு புரியாது. அது எப்படி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்ன குத்தம் சொல்லி திருப்பி விடுற? நான் என்னோட ஆசைக்காக போனேன், கனவுக்காக ஓடினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓடுற தண்ணில தான் மதிப்பு இருக்கு, அது உனக்கு தெரியுமா? நீ போனதை பத்தி எல்லாம் குறை இல்ல, ஆனா போயிட்டு வந்து இடத்த பிடிக்கிற மடத்த பிடிக்கிறேன்னு திட்டம் போடுறல்ல, அதுதான் அசிங்கமா இருக்கு. உனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இருந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதை திரும்பவும் ஆரம்பிக்கணும்னு நீ எதை ஆரம்பிச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ கண்ட எல்லா கனவையும் மண்ணோட மண்ணா ஆக்கிடுவேன். ஐயோ, பயமா இருக்கா ஆதிரா? முதல்ல பர்த்டே காலி ஆயிடுச்சுல, அதுக்கு உட்காந்து அழு. புருஷன் ஒவ்வொரு மூச்சுக்கும் பெருமடிச்சுக்கிட்ட.
உன்னோட பிறந்த நாள் திருமாறனுக்கு ஞாபகத்திலே இல்ல. உன்னெல்லாம் திருமாறன் பொண்டாட்டியாவே நினைக்கல. அப்படியே உட்காந்து அழுது புலம்பு போ. ம். யார் என்ன நினைச்சாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வருவீங்க, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுவீங்க. மணி 12 ஆக போதே, அவரை காணுமே. வாங்க. வர லேட் ஆகும்னு சொன்னீங்க, ஆனா கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. அதுவா, எனக்கு வந்தது ஃபேக் கால். அந்த ப்ரொடியூசர் அங்க இல்ல, அதான் வந்துட்டேன். அப்ப எனக்கு விஷ் பண்ண வரலையா? என்ன நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்லைங்க, ஒன்னும் இல்லை. என்ன பாக்குற? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி போலாமா? போலாம். வா. அப்புறம் உன்னை மறந்துட்டேன். என்னங்க? காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விடு, சரியா? ஐயோ, கரண்ட் வர கட் ஆயிடுச்சே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Adira. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. ஹாப்பி பர்த்டே. என்ன அதிரா, ஆச்சரியம் தாங்கலையா? உன் பர்த்டேவை மறந்துடுவேன் நினைச்சியா? எப்படி மறப்பேன்? கண்ணு தொடச்சுக்கோ. எப்படி இருக்கேன் சர்ப்ரைஸ்? ஏன் அப்படி பண்ணீங்க? இப்ப ஹாப்பியா? ஆனா ஆதிரா ரொம்ப பாவம்பா. கொஞ்ச நேரத்துல தவிச்சு போயிட்டா இல்ல? என்ன பேசுற சாரதா? அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அவ்வளவு ஏன் பெத்த பிள்ளைங்க சொல்ற வாழ்த்தை விட கட்ட புருஷன் சொல்ற ஒரு வாழ்த்து இருக்கு பாரு, அதுதான் இந்த நாட்டு பிள்ளைங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆதிரா, நான் தான் உன் பிறந்த நாள திருமாற நிச்சயமா ஞாபகம் வச்சிருப்பான்னு சொன்னேன்ல. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி சரி, ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தா எப்ப கேட்க வைக்குவீங்க? கேட்க விட்டலாமா? ஆமா, சீக்கிரம் கேட்க விட்டா ஆதிரா. இல்ல ஒரு நிமிஷம் ஆதிரா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே வா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு இன்னொரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்கு.
ஏதாவது கிஃப்டா இருக்கும். கேக்கு வெட்டினதுக்கு அப்புறம் தானே gift கொடுப்பாங்க. நீ என்ன இப்பவே கொடுக்குறேங்கிற? கிஃப்ட் எல்லாம் இல்ல, அதுக்கும் மேல இப்படி ஒரு சர்ப்ரைஸ யாரும் ஆதிராவுக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ்? ஆ, என்னால கெஸ்ஸே பண்ண முடியல. ஒரு நிமிஷம். நீ முதல்ல கண்ணை மூடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறக்கணும். ம். என்னங்க ம்